மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில ஈஸ்ரேல் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விசாரணைகளும் ஜமீல், புலஸ்தீனி, அபுல் ஹிந்த் இவர்கள் எல்லாம் தள்ளி வைத்தே அனைத்து விசாரணைகளும் நடந்திருப்பதாகவும், இவர்கள் பற்றிய விசாரணை முறையாக நடந்தால் உண்மையான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து பாதுகாப்பு துறையினருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்குது. இது யாரால் வைக்கப்பட்ட வேண்டுகோள்? இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைய இந்த காணொளி. இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்ற ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு விஷயத்த வந்து பாதுகாப்பு துறையினருக்கு எழுத்து மூலம் கொடுத்தவர் வந்து தரங்க ஜெயவர்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர், ஒரு சமூக செயற்பாட்டாளர். இவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முதல் விஷயம் வந்து ஜமீல் வீட்டை விட்டு புறப்படுறது வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி 8 மணி அளவுல. குண்டு தாக்குதல் எல்லாம் நடத்தியதுக்கு பிற்பாடு பாதுகாப்பு தரப்பினர் வந்து ஏப்ரல் 21 2 மணி அளவுல அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கு பரிசோதனைகள் நடந்து அங்க இருக்கின்ற சிசிடிவி அனைத்தையும் அதனுடைய புட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஜனாதிபதி கமிஷன்ல அது கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல அது பற்றிய விசாரணைகளை பார்க்கிற நேரம் அங்க தெரியற வர விஷயம் தான் வந்து அனைத்து காட்சிகளும் அங்க பதிவுல இருக்குது. ஆனா ஜமீல் வீட்டை விட்டு போன 8 மணியில இருந்து தாக்குதல் நடந்த குறித்த நாள் 2 மணி வரைக்கும் உள்ள பகுதிகளை காணோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்தது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா பார்க்கப்பட்டதா சொல்லப்படுது. இது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் கேட்ட நேரம் என்ன ஆனது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போன ஒரு விஷயத்தையும் அவர் அதுல குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. யார் அங்க போன, எதுக்கு அந்த பகுதி மட்டும் இல்லாம போன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படல. பிறகு தெரிய வர விஷயம் தான் வந்து ராணுவ புலனாய்வுடைய சில நபர்கள் அங்க போனதாக விசாரணையில தெரிய வந்தது. அது எந்த அறிக்கையிலும் இடம்பெற இல்லை என்பதுதான் அவர் அதுல குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜமீல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 4 மணி அளவுல தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல வந்து ஒரு ரூமை புக் பண்றாரு. ரூமை புக் பண்ணினதுக்கு பிற்பாடு அவர் வந்து பாணந்துறைக்கு போறாரு. அதுக்கு பிறகு பாணந்துறையில் வந்து கல்கிசைக்கு வந்து சேர்றாரு. கல்கிசையில இருந்து அவரு 7:30 மணி அளவுல அங்கிருந்து அவரு ஹோட்டலுக்கு வந்ததாக சொல்லப்படுது. இந்த பயணத்துல 2 பேர் அவரோட பயணிச்சதாக விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த 2 பேர் யாரு, அந்த பரபரப்பான அந்த நாள்ல இவர் கூட பயணிச்ச 2 பேர் யாருன்னு ஒரு விஷயம் எங்கேயும் விசாரணைக்கு வரல. அவங்க யாருன்னு ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒரு விஷயத்தையும் அவர் அங்கு குறிப்பிட்டிருந்தாரு. ஏப்ரல் 21ஆம் தேதி தாஜ் சமுத்திர ஹோட்டல்ல தான் ஜமீல் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான விசாரணைகள் தெரிய வந்தது. ஆனா அந்த தினத்துல வந்து ஜமீல் பரபரப்பாக சாப்பாடு உண்ணுகின்ற அந்த இடத்துல கொஞ்சம் தடமாறி கொண்டு திடீரென்று சொல்லி அவர் புக் பண்ண ரூமுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் அங்க நின்று மீண்டும் வெளியே வந்து ஒரு இடத்துல அமர்ந்து அவர் பேக்க திறக்கிற போது ஒரு கோல் வருது. அந்த கோலை அவர் பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சதோட அங்கிருந்து வெளியே போறாரு. அவர் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேராவே ஒரு சிசிடிவி இருந்தது வந்து ஜமீல் கண்டாரோ இல்லையோ தெரியல. ஆனால் அந்த சிசிடிவியில வந்து ஜமீல் உட்கார்ந்து பேசுறது தெளிவாக தெரியற காட்சிகளை கண்டெடுக்கிறாங்க. ஆனா தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல அவருக்கு போன் பண்ணினது யாரு அப்படின்னு ஒரு விஷயம் இதுவரைக்கும் விசாரணையில வெளியே வரல. அவருக்கு போன் கால் வந்த நேரம் வந்து 8:52 அந்த நிமிஷங்கள் ஆகும் பொழுதுதான் அந்த போன் கால் வந்திருக்குது. இது யாரு? இந்த பரபரப்பான நேரத்துல ஓருடைய ஆங்காங்கே குண்டுகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சந்தர்ப்பத்துல இந்த நேரத்துல யாரு இவருக்கு போன் பண்ணா? இந்த போன் காலுக்கு பிற்பாடுதான் இவரு தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல இருந்து வெளியே வராரு. யார் இவரு என்பது எந்த விசாரணைகளும் வெளிக்கொணரப்படல. அந்த போன் கால் பற்றிய டீட்டெயில் எதுவும் இல்லை. அது பற்றிய விசாரணை வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. இதே சந்தர்ப்பத்துல 8:30 மணி அளவுல ஜமீலுடைய வைஃபுக்கு வந்து 3 மெசேஜ் போகுது. அந்த 3 மெசேஜும் வந்து அரபு மொழியில, தமிழ் மொழியில, ஆங்கில மொழியில இருந்ததாக சொல்லப்படுது. இந்த மெசேஜ் வந்து வந்த போன் நம்பர் வந்து ஜமீல் பாவிச்ச நம்பர் இல்லை என்பதுதான் அவருடைய மனைவி சொல்லுகின்ற வாக்குமூலத்துல தெரிய வந்தது. இவ உடனடியாக என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மெசேஜை ஜமீலுடைய நானா ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு.
ஃபார்வர்ட் பண்ணினதுக்கு பிறகு அந்த நம்பர் டெலீட் பண்ணப்பட்டிருக்குது. யாரு பண்ணினாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு எதுவுமே அங்கு தெரியல. இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜமீல் பேசுற வாய்ஸ்ல தெரியிற விஷயம் என்னன்னா, நான் ஹிஜ்ரத் போறேன் அல்லது ஏதோ ஜமாத் போறேன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்படுதா. இதுக்கு பிற்பாடு அந்த வாய்ஸ் கட்ல இன்னும் சிறு குழந்தைகள் பேசுகின்ற, கதறுகின்ற சத்தமும் கேட்டதாக சொல்லப்படுது. இது ஜனாதிபதி கமிஷன்ல விசாரணைக்கு வரும்பொழுதோ கேட்கப்பட்ட கேள்விதான். இது யாரு? இந்த குழந்தைகள் யாரு? இந்த 8:30 மணி என்பது ஜமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல அவர ரூமுக்குள்ள இருந்த நேரம் தான அது. அந்த ரூம்ல இருந்த குழந்தைகள் யாருடைய குழந்தைகள்? 2வது இந்த மெசேஜ் வந்த நம்பர் ஜமீலுடையது இல்லன்னா அது யாருடையது? இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த மெசேஜ் மட்டும் இருக்கே தவிர, அதுல அத அனுப்பின ஃபோன் நம்பர் எதனால டெலீட் பண்ணப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்கான பதில்கள் இதுவரைக்கும் இல்ல. அந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல இருந்து உடனடியாக தெஹிவலைக்கு எதற்காக இந்த ஜமீல் போனாரு? போனவரு ஒரு பள்ளிக்குள்ள போயிட்டு பதட்டத்தோட, பீதியோட அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு பிற்பாடு ஆங்காங்கே குண்டு வெடிச்ச சம்பவத்த அங்கிருந்த மௌலவி ஃபோன்ல பார்க்குற நேரம் ஜமீலும் கூடவே பார்க்குறாரு. ஜமீல் மிச்ச நேரமா அங்க இருந்ததுனால, "நீங்க யாரு? எதுக்கு வந்தீங்கன்னு?" கேட்டதுக்கு ஜமீல் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, "நான் என்ன ஒருத்தர் சந்திக்க வராரு. அதுக்காக நான் வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொன்னதோட ஜமீல் சுதாரிச்சு கொண்டாரு. இதுக்கு மேல யாராவது கேட்டா சிக்கலாகும் அப்படின்றதுனால, ஜமீல் அவரோட ஃபோன எடுத்துக்கொண்டு அப்படியே வெளிய போறாரு. வெளிய போய் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துல இவர ஒரு போலீஸார் சந்திக்கிறாரு. அவர பேர் அமீர். அமீர் கேட்கிறாரு, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜமீல் சொல்லியிருக்கிறார் வந்து, "நான் வீட்ல இருந்து கோவிச்சுட்டு வந்திருக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே, உடனடியாக அவங்களோட வைஃப தொடர்பு கொண்டு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி, ஃபோன கேட்டதுக்கு ஃபோன் இல்ல அப்படின்னு சொல்லி, ஃபோன் உண்மையா இல்லையான்ற ஒரு விஷயத்த வந்து அமீர் சார் செக் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஃபோன் இல்லன்றதுல அவரோட ஃபோன்ல இருந்து ஒரு கோல் போட்டிருக்கிறாரு மனைவிக்கு. மனைவி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜமீல் ஜமாத்தோ அல்லது ஏதோ ஒண்ணு போறதாக சொல்லிட்டு போனாருன்ற உடனே இவர் யோசிச்சு கொண்டாரு. இதுல சிக்கல் எதுவும் இல்லை என்று சொல்லி ஜமீல அனுப்பி வைக்கிறாரு. ஜமீல அனுப்பி வைத்த அந்த ஒரு சில நிமிடங்கள்ல இவர் ஃபோனுக்கு ஒரு கோல் வருது. அந்த கோல் ஆன்சர் பண்ணி பேசினேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. "ஜமீல் எங்க இருக்கிறார்? உங்களுடைய இருக்கிறாரு." அப்படின்ற விஷயத்த கேட்கத்தான் எடுத்து வந்து சொல்லி போட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஜமீல் போயிட்டாருன்னு உடனே அந்த ஃபோன் கட் ஆகுது. அதுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள்ல மீண்டும் ஒரு கோல் வருது. அந்த கோல்ல அங்கிருந்தவர் சொல்லியிருக்கிறாரு, "நாங்க பாதுகாப்பு துறையை சார்ந்தவங்க. நீங்க உடனடியாக ஒரு புதுப்பிலுமை இருக்கிற இடத்த சொல்லி, அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்ன உடனே, இவர் உடனடியாக அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா, குறித்த நபர்கள் யாருமே அங்க வராததுனால, கொஞ்சம் அச்ச சூழல் ஏற்பட்டதுனால, இவரு வெள்ளவத்த போலீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ட போட்டுறாரு. கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு பிறகு வந்த கோலுக்கு போலீஸார் கோல் எடுத்து அவங்கள அழைச்சிருக்காங்க. அழைச்சு பார்த்ததுல தான் தெரியுது, ராணுவத்தினுடைய புலனாய்வு சில உறுப்பினர்கள்ன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இவர்கள் தான் அந்த ஜமீலுடைய தாக்குதல் நடந்ததுக்கு பிற்பாடு, அந்த குறித்த வீட்டுக்கு போனவங்க அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வருது. இவர்கள் யார்? எதற்காக இங்க போனாங்க? இவங்களுக்கும் ஜமீலுக்கு என்ன சம்மந்தம் என்ற ஒரு விஷயம் எங்குமே விசாரணையில வரையில. அந்த ஒரு விஷயம் மீண்டும் விசாரிக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்த அந்த ஊடகவியலாளர் அந்த அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டு ஒரு வேண்டுகோளால வச்சிருக்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து, தாஜ் சமுத்ரா ஹோட்டலினுடைய பாதுகாப்பு பிரதானி ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு அங்க வந்து முன்னைய நாள் யாரெல்லாம் ரூம் புக் பண்ணாங்களோ, அவங்களோட பேர் அனைத்து டீட்டெயில்ஸையும் வந்து உடனடியாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கும், எஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு பிரிவுக்கும் அனுப்பி வைப்பாராம். அன்றைய தினம் அனுப்பியவர்கள்ல பேர்ல ஜமீலுடைய பேர் இருந்ததாக சொல்லப்படுது. இங்கு ஜமீல் ஜஹரானுடன் இருக்கிறார். இப்படியான ஒரு தாக்குதல் நடத்த போறார் என்ற பல்வேறு விஷயங்கள் வந்து எஸ்ஐஎஸ்க்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தும், ஏன் எஸ்ஐஎஸ் இந்த ஒரு விஷயத்துல கரிசனை காட்டலன்ற ஒரு கேள்வியும் அவர் முன் வச்சு இது சம்பந்தமான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து, தாஜ் சமுத்திரா போன்ற ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்றதாக இருந்தால், நிச்சயமாக அங்கு வந்து சம்பந்தப்பட்டவருடைய என்ஐசி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணப்படணும், என்டர் பண்ணப்படணும். ஆனா, ஜமீலுடைய எந்த ஒரு என்ஐசி நம்பர் எதுவுமே அங்கு என்டர் ஆக்கப்படலன்ற ஒரு விஷயம் ஜனாதிபதி கமிஷன்ல விசாரணையில தெரிய வருது. அப்படியாக இருந்தா, என்டர் பண்ண வேண்டாம் என்று யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா? அல்லது என்டர் பண்ணதுக்கு பிறகு அது திட்டமிட்டு அழிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் அவர் முன் வச்சிருந்தாரு. இது சம்பந்தமான விசாரணை முன்னெடுக்கப்படணும் என்று சொல்ற இடத்துல அவர் சொல்றாரு வந்து, ஜமீல் சம்பந்தமாக உளவுத்துறையினர் 2015ஆம் ஆண்டுல இருந்து ஜமீல் யாரு என்பதை வந்து
அறிக்கையிட்டு வந்திருக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் ஜமீல் சிக்கலுக்குரியவர் என்று அறிக்கையிட்டவங்க 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு பிற்பட்ட காலங்கள்ல ஜமீல் எந்த சிக்கலும் இல்லை என்று சொல்லி அவங்க அறிக்கையிடுறது என்ன வகையில நியாயமானது என்ற ஒரு விஷயத்த அவர் கேள்வியா கேட்டிருந்தாரு. எனவே ஜமீல் சம்பந்தமாக முறையான விசாரணை நடந்தால் நிச்சயமாக இந்த பரபரப்பான சந்தர்ப்பத்துல யார் அவரோட பயணிச்சது, எதற்காக போன் வந்தது, அந்த போன் எங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும். அமீர் என்று சொல்லப்படுகின்ற போலீசார் ஜமீல சந்திக்கிற நேரத்துல, விசாரிக்கிற நேரத்துல அவர கையில போன் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா பள்ளிக்குள்ள இருக்கும்போது போன் இருந்தது, தாஜ் சமுத்திரா ஹோட்டல்ல போன் இருந்தது. அந்த போன் கொடுக்க பிறகுதான் வெளியே வராரு. பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது போன் இருக்குது. அப்படியாக இருந்தா இவர போன் யார்கிட்ட போச்சு, அந்த போனை வாங்குறதுல யாரு குறியாக இருந்தாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் விசாரணைக்கு முறையாக உட்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இதுக்கு பின்னால இருக்கின்ற முக்கியமான புள்ளி சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த ஊடகவியலாளர் கருத்தில் கொள்ற விஷயமாக இதற்கு பிற்பாடு இந்த ஒரு விஷயத்த ஊடகங்கள்லையும் அவரு சொல்லி இருந்தாரு. உண்மையிலே ஜமீல் பற்றிய விசாரணை, அதே போல புலஸ்தீனை பற்றிய விசாரணை, அபுல் ஹிந்த் போன்றவருடைய விசாரணை துல்லியமாக விசாரிக்கப்படுமாக இருந்தால், நியாயமாக விசாரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக சூத்திரதாரி யார் என்பதை கண்டுகொள்ளலாம் என்பதனால இந்த ஒரு ஊடகவியலாளர் பாதுகாப்பு துறையினருக்கு இதை அறிக்கையாக எழுத்து வடிவில் எழுதி இதை ஒரு ரிக்வெஸ்டாக வச்சிருக்கிறார் என்பது வாழ்த்துக்குரிய விஷயம். அவருடைய மன தைரியத்தையும் நியாயத்துக்காக போராடும் அவருடைய ஊடக தர்மத்தையும் நிச்சயமாக பாராட்டிய ஆகணும். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இந்த ஒரு விஷயத்தை திணித்து சேறு பூசி இது முஸ்லிம்களால் நடந்ததுன்ற ஒரு விஷயத்துக்காக இப்போது உதய கம்மன்பில போன்றவர்களும் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களும் இப்போது இதில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது. முஸ்லிம் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சமூக அமைப்புகள் அனைவரும் ஒன்று திரண்டு இவர் கொடுத்த இந்த சந்தேகத்துக்கிடமான இந்த விஷயங்களை அடையாளப்படுத்தி இதில் நிச்சயமாக ஒரு விசாரணை வேண்டும், நாங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னின்று செய்ய வேண்டும் என்பதுதான் மீசான் டிவி இன்று இந்த ஒரு விஷயத்தை பேசுவதற்கான மிக முக்கியமான காரணமாக கருதுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலே நாமும் பாதுகாப்பு தரப்பினருக்கு அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறும். இன்னும் சொற்பமான நாட்களே இருக்கிறது. உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை இறைவன் இந்த நாட்டிலே காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளிலே எமக்கு நிம்மதியான ஒரு பெருமூச்சு கிடைக்கட்டும் என்று கூறி பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கு நியாயம் கிடைப்பதோடு அந்த குற்றச்சாட்டை முஸ்லிம்கள் மீது திணித்து முஸ்லிம்களை குற்றவாளிகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழல் மாறட்டும் என்று கூறி ஜஹ்ரான் அவரை சார்ந்தவர்கள் செய்த செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மீண்டும் முறை வலியுறுத்தி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.